الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم تنزيل عليه والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினானோ, யார் மீதெல்லாம் அருள் புரிந்தானோ, யாருக்கெல்லாம் தன்னுடைய அருளையும் கருணையும் பரிபூர்ணமாக்கினானோ அந்த பாக்கியமிக்க மக்களில் உள்ளவர்களாக நம்மையும் ஆக்கியருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏராளமான வசனங்களிலே தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் குர்ஆனோடு தொடர்பில்லாததினால் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய வணக்க வழிபாடுகளிலோ விவாதத்துகளிலோ எந்தவித மாற்றமும் இல்லாமல் நாம் எல்லாம் பழைய நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான் 13வது அத்தியாயத்தில் 11வது வசனம், லா யுகையிரு மா ஃபி கௌமி ஹத்தா யுகையிரு மா அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயத்தையும் நாம் மாற்றுவதாக இல்லை அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும்னா அல்லாஹ் தான் மாற்றணும். ஆனா நமக்கு ஏன் மாற்றம் வரல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு மாற்றுவதற்கான தகுதியை நாம் இன்னும் அடையல. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுறான். எந்த ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதாக இல்லை. ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எதற்கான முயற்சி செய்கின்றோமோ அதற்கான கூலியை அல்லாஹ் நிரப்பமாக கொடுப்பான். எந்த அமலிலே அது நல்லதோ கெட்டதோ எதில் ஈடுபட்டிருக்கின்றோமோ அதற்கான கூலியை நாம் பெற்றே தீர வேண்டும். உண்மையிலும் மறுமையிலும் அதற்கான சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆகையால நாம் நமது வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து தெரிந்து அறிந்து அதன்படி அமல் செய்து அல்லாஹ்வை அஞ்சி நாம் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இங்க ரொம்ப பெரிய உதாரணம்னா போக வேண்டாம். என்ன அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய நாளில மெம்பர்ல ஏறி இமாம் சலாம் சொல்லிவிட்டால் அதற்கு பின்னால வரவங்க என்ன கிடையாது, ஜும்மா கிடையாது. இதை எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், 30 வருஷமா சொல்றோம். இருந்தாலும் மக்கள் தாமதமா தான் வராங்க. இந்த இங்க இருக்கிறதுல கொஞ்சம் பேருக்கு என்ன கிடையாது, ஜும்மா கிடையாது. நீங்க ஒண்ணு புரியுற மாதிரி பாத்துக்கிறங்க. இப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்களா ரேஷன் கடையில, அதுக்கு முன்னால என்ன கொடுத்தாங்க, டோக்கன் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? டோக்கனை போய் நம்ம என்ன செஞ்சோம், முண்டி அடிச்சு வாங்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டோக்கன் என்னது 3000 ரூபாய். டோக்கனை கொடுத்தா தான் 3000 ரூபாய் கிடைக்கும்.
அதுல எவ்வளவு கரெக்டா இருக்கணும், எவ்வளவு கரெக்டா அந்த டோக்கனை வாங்கணும், அந்த பணத்தை வாங்கணும். ஆனா ஒவ்வொரு வாரமும் சும்மாவை தவற விட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால இதை வருத்தப்படுறது இல்லை, சும்மா போயிருச்சேன்னு பதட்ட போடுறது இல்லை. அதனால அடுத்த வாரமும் அல்ல அவனை தாமதமா தவற வைப்பான். இதுதான் விஷயம். ஒரு தடவை பதறி போய் ஐயோ என்னோட சும்மா போச்ச, தவறு விட்டுட்டேன் என்று யார் கைச்சேதம் என்று நஷ்டம் என்று வருத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மனநிலையை மாற்றத்தை கொடுத்து மறுவாரம் ஜும்மாவுக்கு நேரத்தோட வரவான். நல்லா கவனிக்க, முன்னாலே வந்துகிட்டு இருக்காங்க, சும்மா தவற விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு இதுதான். எல்லாம் தயாரா இல்லை, உங்க மேல உங்களுக்கே அக்கறை இல்லை. அப்ப நான் யாப்ப உங்களை மாத்தணும், நீங்க முயற்சி எடுங்க, நான் மாத்துறேங்க. அல்ல நீங்க முயற்சி எடுங்க, நான் மாத்துறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் இந்த வசனத்தின் மூலமாக. அதோடு மட்டும் இல்லாம நமக்கு பெரும்பாலும் மார்க்க விஷயத்துல நன்மையை பெறுவதில் பெரிய ஆர்வம் எல்லாம் கிடையாது. பொது வழியில சொல்லுக்கு வருத்தத்தோட தான் சொல்ல முடியாது. எந்த ஒரு பணியை ஆரம்பிச்சாலும் ஆரம்பத்தில் என்ன செய்வோம், பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருப்போம், நாளடைவில் என்ன செஞ்சிடும், தேஞ்சு போயிடும். இங்கேயும் பெண்கள் பயணம் ஆரம்பத்துல சனிக்கிழமையோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்ல ரஷ், எந்த அளவுக்குன்னா 40-50 பெண்கள் வராங்க. சனி மகரிப் தொழுதிலேயே வந்து உட்கார்ந்து தொழுகை முடிஞ்சு பயணம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நிலைமை எப்படி ஆயிடுச்சு இப்ப தெரியுமா? 7:30 மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து நினைச்சு போறாங்க. 8-10 பெண்கள் வரைக்கும். பெண்களுடைய நிலைமை எப்படின்னா, பெண்கள் ஆண்களை விட மார்க்க விஷயத்துல அக்கறை அதிகமுறை ஞாபகம். ஆண்கள் அதை விட மோசம். பக்கத்துல பள்ளியாசல் முக்கில் நின்று விருதாவ தேவையெல்லாம் பேசிட்டு இருப்பான், பள்ளிக்குள்ள வர மாட்டான். பள்ளிக்குள்ள ஒரு செய்தி ஓடிக்கிட்டு கேட்க மாட்டான். ஆண்களுக்கு எப்பவும் என்ன நினைப்புன்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு உலகில் உயர்ந்த முட்டாளினுடைய நிலையில ஆண்கள் இருப்பான். ஆமா, கல்விதான் அவனை மாற்றும். அதுக்குதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே கரடுமுரடான கேடுகட்ட ஒரு கடுமையான கொலை, கொள்ளை மற்றும் பெண் சிசு கொலை, இது போன்ற பெண்கள் விஷயத்திலே அத்துமீறுதல், இது போன்ற கடுமை நிறைந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கையில எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து உலகத்திலேயே பண்பு மிக்க ஒரு சிறந்த சமுதாயமாக மாற்றி காட்டினார். இப்ப நமக்கு அல்லாஹ் என்ன செய்தி சொல்றான்னு சொன்னா, அல்லாவின் பக்கம் நீங்கள் நெருங்கினால் அல்லாஹ் நீங்க எவ்வளவு பேரார்கள் சுத்தப்படுத்தி நேர் வழியை காட்டிடுவான். இப்ப நமக்கு மாற்றம் இல்லாத என்ன காரணம், நம்ம அல்லாவின் பக்கம் நெருங்கவில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். இங்கதான் நம்மளுடைய மாற்றத்தை கொண்டு வரணும். எங்க இருந்து மாறணும், அல்லாவின் பக்கம் நாம திரும்பணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே சொல்றான், நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பது சொல்றான் பாருங்க. அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்கள். யார் தெரியுமா? இவருடைய இதயத்தில அல்லாஹ்வுடைய நினைவுகளால் நிரப்பி இருப்பார்கள். இவங்க இதயத்துல வேற எதுவுமே இருக்காது, அல்லாஹ்வுடைய நினைவுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், திக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப், உங்களுடைய இதயம் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் அல்லாமல் வேறு இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். ஆகையால அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் படைத்து அப்படியே விட்டுருவான் என்று மாத்திரம் நினைக்க கூடாது. என்ன நிலைமை, மனிதர்கள் 2 வகை இருக்கின்றார்கள், வழிபேற்றில் செல்வர்கள், நேர்வழியில் செல்வர்கள் என்று 2 வகையினர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை வழிபேற்றி விடுகின்றான், யாரை நேர்வழியில் செலுத்துகிறான் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். என்ன தெரியுமா? நபியை கூறுங்கள், குல் இன்னல்லாஹ யுலில்லு மையஷா, அல்லாஹ் வழிகேட்டிலே சில பேர்களை விட்டு விடுகின்றான். எதிரி இலகி மண் அனாப், யார் அல்லாவின் பக்கம் திரும்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். மற்றவர்களே வசனம் எப்படி இருக்கும், அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவான், நாடியவர்களை வழிகேட்டில் விட்டு விடுவான் இருக்கும். இப்ப யாரும் நேர்வழியில் விடுது என்பதற்கு அல்லாஹ் கூடுதலான ஒரு விவரத்தை இந்த வசனங்கள் சொல்றான். அல்லாஹ்வினுடைய திக்ரை இல்லாம, அல்லாஹ் பற்றி சிந்திக்காம, அல்லாஹ் நன்மையும் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாம மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள இந்த உலகத்தில் எதில் மூழ்கி இருக்கின்றார்களோ அதிலேயே மூழ்கடித்து விடுவோம். ஆனால் யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி நிற்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான். அப்ப யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி மிக்க கண்ணியம் மிக்க வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகின்றார். நம்மலாம் அதுக்கான முயற்சி ஆசை, அதாவது பொதுவா நமக்குலாம் என்ன இருக்கணும், ஒரு விஷயத்துல ஆசை இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை நம்மள்கிட்ட எவ்வளவு பேருக்கு இருக்கு கேட்டா, அல்லாஹ் அஞ்சி
பேரெல்லாம் எழுதாம சீட்ல மட்டும் எழுதி உண்மையை எழுதி போட்டுருன்னு சொல்லி ஒரு டப்பால வாங்கிட்டு பேர் இல்லாம அதை விரிச்சு பார்த்தோம்னா நிறைய 99% எப்படி இருக்கும்? சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கான பெரிய ஆசையெல்லாம் இல்லைன்னு தான் வரும். அப்படி ஆசை இருந்தா சொர்க்கத்துக்காக வேண்டி என்ன தியாகம் செய்தோம்? அடுத்த கேள்வி வரும், என்ன அர்ப்பணித்தோம்? அல்லாஹ் இடத்துல எத்தனை தடவை சொர்க்கத்தை கேட்டு நாம் இறைஞ்சினோம், கெஞ்சினோம், கண்ணீர் வடித்தோம், பாவ மன்னிப்பு கோரினோம். யாரப்பே நீ மறுமையில கண்டிச்சு நரகத்துக்கு அனுப்பிடாத, நீ அனுப்பிவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் என்று யாரெல்லாம் துடித்தோம் தனிமையில, அல்லாவை அஞ்சு கண்ணீர் வடித்தோம் என்று பார்த்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் இதுல தோல்வியுற்றவர்களாகத்தான் இருக்கணும். அனைவரும் என்று சொல்றதை விட அதிகமான மக்கள் இருப்பாங்க. நம்மள ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளியே தெரியாது. அவங்க அமைதியா அல்லாவோட தொடர்புல அமைதியா இருப்பாங்க, இந்த உலகத்தில் நிம்மதியா இருப்பாங்க, எது கிடைச்சதோ அல்ஹம்துலில்லாஹ்னு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நாம் எதில் இருக்கின்றோம்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இருக்கின்றோமா அல்லது இந்த உலகவாழின் பக்கம் திரும்பி இருக்கின்றோமா என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனிவரும் காலங்களிலாலும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, மிகப்பெரிய வாய்ப்பு. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்பது ஈமான்தாரிகளுக்கான கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த ஈமானை நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்கின்றான், அதன் மூலம் ஈமானை அடைந்தோம். ஆனால் அதை பாதுகாக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நீ வேற ஒன்றும் இல்ல, இங்க இருந்து ஜங்ஷன் பக்கம் போறீங்க, கேஷா ஒரு 50,000 வச்சிருக்கிறீங்க, எத்தனை ட்ரிப் தொட்டு பார்ப்போம் கரெக்டா இருக்க வருவான்னு? எத்தனை தொட்டு பார்ப்போம்? பணம் வச்ச இடத்துல இருக்காமோ அதை பேக்கில் வச்சிருந்தா வண்டியில வச்சுட்டு போக மாட்டோம், எடுத்துக்கிட்டு கக்கத்துல இடிச்சுக்கிட்டே தான் டீயை குடிப்போம். பக்கத்துல வச்சுக்கிட்டு அது ஒரு கை அது மேல வச்சு ஒரு கையில தான் இலையில சோறு இருந்தா அதுல கை வைப்போம். அப்ப அடிச்சு பார்த்துக்கிடுவோம், வெறும் பையா உள்ள தட்டுதானே. இவ்வளவு கவனமா இருக்கிற நாம என்னைக்காவதும் நான் இஸ்லாத்தில் இருக்கின்றேன்னா என்னோட ஈமான் நிலை என்ன, அல்லாஹ்வுக்கு எனக்கு உள்ள தூரம் எவ்வளவு குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா, நான் மறுமையில என்னுடைய நிலை என்ன, இன்று நான் மரணித்தால் நான் எழுப்பப்படும் பொழுது எந்த நிலையில் எழுப்பப்படுவேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்து ஆனால் நமது வாழ்க்கை மாறும். அதான் அல்லாஹ் சொல்லலாம், நீங்களாம் உங்களை மாத்தாத வரைக்கும் உங்க வழியிலே விட்டுருவேன். எவ்வளவு கடினமான வார்த்தை அது. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு நல்ல உழைக்கிறங்க. அல்லாஹ் நரகத்துல பாதுகாப்பு நிறைய வசனம் இருக்கா இல்லையா? குனூத்துல பல குனூத்து இருக்கு, மித்ராட்சி தொழில பல குனூத்து இருக்கு. ஆனா ஒரு குனூத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சோறு கட்டாங்க, இறைவா உன்னுடைய கோபத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன், உன்னுடைய தண்டனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன், உன்னிடம் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். நல்லா கவனிச்சாதான் புரியும். அல்லாஹ்விட்ட இருந்தே பாதுகாவல் தேட சொல்றான். பொதுவாக நம்ம எப்படி பாதுகாப்பு தேடுவோம்? அவங்களுக்குள்ளாய் மிருஷைதான் இறைச்சி அப்படித்தான் பாதுகாப்பு தேடுவோம். இந்த துவாவில் எப்படி இருக்கு? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். அல்லாஹ்வோட தூதர் அப்படியே துவா கேட்கிறாங்க. என்ன காரணம்? தவறு செஞ்சவங்களை அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வோட பாதுகாவல் என்பது யாருக்கு கிடைக்கும்? யார் நேர்வழியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால அதுக்காக அர்த்தம் அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு, அல்லாஹ்விட்டமே இருந்து பாதுகாப்பு கேட்டோம்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து நேர்வழி தந்துட்டா அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைச்சிடும். இந்த உலகத்தில் வாழ்ந்து வழிகேட்டிலே நம்ம அல்லாஹ் விட்டுட்டாம அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைக்காது. எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை வழிகேட்டில் விட்டு நரக நெருப்பில் நுழைய செய்கின்றானோ அவர்களை பாதுகாக்கக்கூடிய உலகத்தில் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களை சொல்லி காட்டுறான். யாருமே பாதுகாக்க முடியாது. இப்ப நம்ம ஒரு ஆபீஸுக்கு போறோம், ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போறோம், அங்க அந்த ஆபீஸ்ல ஒரு தெரிஞ்சால் நமக்கு இருக்கிறாரு, அவரை போய் எப்படி தேடி பார்த்து அந்த வேலையை ஈஸியா முடிக்க முயற்சி செய்யணும். உலக விஷயங்கள் எவ்வளவு அறிவாளியா இருக்கிறோம். ஒரே ஒரு தெரிஞ்சால் இருந்தா அவர்கிட்ட போவோம், நான் நாளை ஆபீஸ் வரேன், இந்த வேலையை வரேன், இங்க எங்க இருக்கியா, எப்படி சந்திக்கணும், எந்த சீட்ல இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் பார்த்து என்ன காரியம் அவர் நமக்கு செய்வார். சில விஷயங்களை ஃபார்வர்டு பண்ணி அவரை பாருங்க நம்ம ஆளுதான் கொஞ்சம் சைன் பண்ணி கொடுங்க சூரியன் சிவாரை போடுவாரு. எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம். மறுமையில நரகத்துக்கு போங்க திரும்பிட்டு இருக்கப்ப யார் திரும்பி எந்த பேப்பரை கொடுத்து சைன் வாங்க, யாரு காப்பாற்றுவா? இந்த உலகத்துல ஒரு காரியம் நடக்கல குடிமொழி போகாது, அதை விட சிறந்த எல்லாம் தருமா. ஆனால் மறுமையில நரகம் என்று உறுதியாகிவிட்டால் அங்கு நம்ம உதவி செய்வதை யாரும் இல்லை. அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு அநியாயக்காரர் என்று தீர்மானித்து விடுகின்றானோ அவர்களுக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் நேர்வழியில் உதவி செய்வான், அது நேர்வழியை கொடுத்து உதவி செய்வான்.
மர்ம நாளில நரக நெருப்பில் இருந்து காத்து சொர்க்கத்தில் போக செய்து உதவி செய்வோம். இந்த ரெண்டு உதவி இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஒரு மாம்பெரும் நஷ்டத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டின அன்புக்குரியவர்களே. ரொம்ப காலம் ரொம்ப சுருங்கி போயிட்டு வேகமா போயிட்டு இருக்கு. மரணங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இடமெல்லாம் மையமா இருக்கு. எந்த நேரம் நமக்கு நம்மளுடைய டைம் முடியும் நமக்கு தெரியல. மரணம் ரொம்ப சாதாரணமா போச்சு. எல்லாம் சொன்னாங்க மறுமையான அடையாளமாக கொத்து கொத்தான மரணமும் கோர மரணமும் அல்லாஹ் சொன்னது அடிக்கடி மரணமும் நிகழ்வதெல்லாம் மறுமை நாளின் அடையாளங்க. எல்லாமே மூன்றுமே நடந்துகிட்டு இருக்கு. விபத்துக்களின் மூலமாக என்ன செய்து கொத்து கொத்தாக நடக்கிறாங்க. நோயின் மூலமா மக்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்றாங்க. நம்ம ஜமாத்திலே எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சிருப்போம். ரொம்ப சாதாரணமா மௌத்து ஒரு காலத்துல இருந்துச்சு. நல்லா சின்ன பிள்ளை இருக்குல்ல, ஒரு மௌத்து வரைக்கும் சொன்னா 3 மாசம் 4 மாசம் அதே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கொலை நடந்தா அதையே 6 மாசம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு சைட்ல இருந்து ஊறுற மாதிரி கொலை இல்லாமல் என்ன இல்ல வாழ்க்கை இல்ல, கற்பழிப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்ல, அநியாயம் அக்கிரமம் இல்லாமல் வாழ்க்கை இல்ல என்று இந்த உலகமே அநீதியில் போய்கொண்டிருக்கின்ற நேரத்துல நாம் நமது ஈமானை சரியான முறையிலே பாதுகாக்க தவறினால் அந்த ஆபத்து நம்மையும் வந்து தீர்ந்துவிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயம் இல்ல இது. நாம ஒண்ணு பெரிய ஒரு சில பேரு மார்க்கம் தெரிஞ்சு சிலா தேர்ந்தெடுப்பாங்க. அது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதிகமான மக்கள் நம்மள எப்படி தாய் வேப்ப முஸ்லீம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதுக்குதான் அல்லாஹ் சொன்னாங்க ஒரு செய்தி. நான் அதை சொல்லி முதல் முறையை நிறைவு செய்யல. என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கிட்ட ஒரு முறை சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், ஒரு யூதனுக்கு பிறந்தவன் யூதனாக பிறக்கின்றான், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் அவன் குழந்தை கிறிஸ்தவனாக பிறக்கின்றான், ஆனால் முஸ்லீமுக்கு பிறந்த முஸ்லீமாக பிறப்பதில்லை என்று சொன்ன சஹாபாக்கள் ஆச்சரியப்பட அல்லாஹ் நாங்க எப்படி விலகணும் அப்படின்னு. அப்பதான் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் எப்ப தெரியுமா பிறக்கான், அவன் அல்லாஹை தன் ரப்பாக ஏற்றுக்கொண்டு சாட்சியம் கூறி அல்லாஹுக்கு எப்பொழுது கீழ்ப்படுகின்றானோ அப்பொழுதுதான் அவன் முஸ்லீமாக பிறக்கின்றான். இப்ப இந்துவா இருந்து கிறிஸ்துவரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களை இதை கரெக்டா செஞ்சிருப்பாங்க. முஸ்லீம் குடும்பத்துல பிறகு நாம கரெக்டா செஞ்சிருக்கிறோமா, அல்லாஹ் ரப்பா ஏத்துக்கிட்டேனா, இதுல உறுதியா இருக்க உறுதிமொழி எடுத்தோமா, அல்லாஹ் அஞ்சணுமா, அல்லாஹ்கிட்ட இறைஞ்சி கெஞ்சணுமா, இதெல்லாம் நம்மகிட்ட கேள்வி இருக்கு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், முஸ்லீமா பிறந்திருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா முஸ்லீம் வீட்டுல அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. யார் அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டு உறுதியாக இருக்கின்றார்களோ அதன் பிறகும் அவனுக்கு ஈமான் என்ற விஷயத்திலே இணை என்ற அநீதியை கலக்கணமா இருக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படி இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். சஹாபாக்கள் எல்லாரும் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவங்களா? உலகம் எல்லாம் சொல்லுவோன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்தவர்கள் ரலியல்லாஹு பேர் அவங்களுக்கு அவதான். அவங்க பேர் ஒரிஜினல் பேரு அப்துல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வச்ச பட்ட பேரு தான் சித்திக், அபூபக்கர். இதெல்லாம் 2 பேரு தனித்தனி பேரு, 2 பேரு காரண பேர்கள். இதை சொல்லும்போது சேர்த்து வருது ரலியல்லாஹு அன்ஹு வருதா. இவர் தகப்பனார் யாரு, 96 வயசுல இஸ்லாத்துக்கு வராரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தகப்பனாரு 96 வருஷத்துல நடக்க முடியாம கண் பார்வை மங்கினதுக்கு அப்புறம் மகன்கிட்ட சொன்னாரு, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இவங்க இஸ்லாமிய குடும்பத்தில் வந்தவங்களா என்றுதான் சஹாபாக்கள் இல்ல. ஆனால் முஸ்லீம் என்று அறிஞ்சாலும் யாரைத்தான் முதல் சொல்றோம், யார் முதல் தரமிக்க மக்களா சொல்றோம், சஹாபாக்களை தான். அவங்க குடும்பம் எது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த குடும்பம். அந்த குடும்பம் எது, அல்லாஹ்வுக்கு அநீதி செய்த குடும்பம். அந்த குடும்பம் எது, அல்லாஹை எதிர்த்து அல்லாஹ்வின் தூதர் போர் செய்த குடும்பம். முதல் போர்ல ஒரு பக்கம் அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் தூதருக்கு சம்பந்தவழி சொந்தங்கள், உணர்ந்த சொந்தங்கள், குடும்ப சொந்தங்கள், ரத்த சொந்தங்கள் என்று போர் செய்ய நின்றுச்சு. என்ன காரணம், அவரெல்லாம் இஸ்லாத்துல இல்ல என்பது விளக்குகிறது. ஆனால் நாம எதனை செய்யாமல் இருக்கிறோம், என் தாப்பனார் பேரு என்னது முஸ்லீம் பேரு, என் தாயார் பேரு முஸ்லீம் பேரு, எனவே நான் முஸ்லீம் இல்ல, அல்லாஹ்வின் தூதரின் தகப்பனார் பேரு முஸ்லீம் பேர் தானே. ஒரு இனக்குத்தோர் ஒரு பாராரு, அல்லாஹ்வின் தூதரே என் தாப்பனார் மரணம் அடைஞ்சிட்டாரு, இறுதி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் இப்பொழுது எங்க இருப்பார் என்று கேட்கும் பொழுது அவர் நரகத்தில் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி அவர் தேடி அழுதுகிட்டு அப்படியே கேட்டுட்டு பள்ளிவாசல் வாசல் அவர் பேர் சொல்லி கூப்பிடாங்க, வான்னு. அங்கே என் தகப்பனாரும் இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு யாரை பெற்றாரு, யாரு வாரிசு, இதெல்லாம் கணக்கு கிடையாது.
யார் முஸ்லிம், யார் அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொண்டார்கள், யார் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டார்கள், அது நபியோட தகப்பனாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவர் காபீர் தான். இப்ராஹிம் நபியோட தகப்பனார் யாரு? நூஹ் நபியோட மகன் யாரு? மனைவி யாரு? லூத் நபியோட மனைவி யாரு? கொஞ்சம் சிந்திங்க. ஆனால் மனப்பால் குடித்துக் கொண்டு வாழ்க்கையை கழிக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுகின்றேன். இஸ்லாம் என்றால் மிகப்பெரிய பொக்கிஷம். தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் ரப்பல் நமக்கு தந்திருக்கிறான். அதை பாதுகாக்க தவறினால் அது நம்மை விட்டு சென்று விடும் என்பதை மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுவதாக முதல் உரையை நிறைவு செய்தேன். வாக்கு தோவான் நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரர்களால் நாமெல்லாம் அல்லாஹ்வின் அருளப்படக்கூடிய இஸ்லாம் என்னும் அந்த தூய்மையான மார்க்கத்திலே, அந்த நேரிய வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் ஒருவருக்கொருவர் கூடுதல் குறைவுகள் ஈமானின் தளங்கள் முன்பின்னாக இருந்தாலும் வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. வாய்ப்பு அல்ல மறுக்கிற போதுதான் நம்ம எனக்கு கிடைச்சிருந்தா செஞ்சிருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்பை எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கின்றான். ஆகையால் நம்மை நாம் சீர் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை, யாரை நம்ம தடுக்கவே முடியாது. அந்த அடிப்படையில நாம் நமது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்தவென்றால் மரணம் நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? நோம்பு நெருங்குது, பெருநாள் நெருங்குது, கல்யாணம் நெருங்குது, விசேஷம் நெருங்குது, எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் நெருங்குவதற்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. ஆனால் இன்னொன்று நெருங்கி கொண்டிருக்கிறது, என்னது? மரணம். அது நெருங்கியே தீரும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தை தீரும். புல்லு நப்சும் தாயக்கட்டும் நோக்கு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை இருக்கிற நிலையில நான் நமது வாழ்க்கையை பொதுவோக்காக பாராமுகமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப யார் யார் எந்த பணியில இருக்கிறோமோ, எந்த நிலையில இருக்கிறோமோ, அதோட கூடுதலாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது களத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவோ நின்று என்னால் என்று செய்வேன் ரப்பே, என்னுடைய பணியை ஏற்றுக்கொள் ரப்பே, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யாங்க, கௌபத்துல கட்டி பிடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிற, இந்த பணியை நீ ஏற்றுக்கொள். அந்த பணியை சொல்லுது யாரு? அல்லாஹ் தான் சொன்னான். அல்லாஹ் சொல்லிதான் செய்யறாங்க. ஆனா அதை நீ ஏத்துக்கிட்டு நாங்க செய்வோம், நீ ஏத்துக்கிடு. ஏன்டா நீ ஏத்துக்கிடலாம், எங்களுக்கு என்ன இல்லை, இதுல கூலி நன்மை இல்லாம போயிடும் என்று இருவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். கௌபத்துல கட்டி கேட்கப்பட்ட முதல் துவாய், இப்ராஹிம் நபி கட்டி கேட்கக்கூடிய முதல் துவாய் எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. நமக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல நாம ஒரு வேலையை செய்துட்டு இதற்கு ஒன்னுட்டா கூலி இருக்கு, நீ ஏத்துக்கணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பணி செய்திருக்கிறோம். என்ன கேள்வி? நம்ம ஏன் அப்படி கேட்கறது இல்லை பெரும்பாலும் அப்படின்னா, அப்படி ஒரு பணியை அல்லாஹ்வுக்காக செய்திருந்தா நிச்சயமா கேட்போம். அப்படி அல்லாஹ்வுக்காக ஒரு பணியை செய்து கேட்கக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ளாத வரையில நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அருளும் எந்த அளவுக்கு இருந்ததான் நம்ம அல்லாஹ்வே அறிந்தவனா இருக்கின்றான். அவையில அன்புக்குரியவர்களே, இன்வரும் காலங்களில கொஞ்சம் நமக்காக செய்ய, நீங்க நல்லா வணக்கிறீங்க. எவ்வளவு ட்ரெஸ்ஸுகள் வச்சிருந்தாலும், எவ்வளவு நகை பணம் வச்சிருந்தாலும், எத்தனை பட்டு சேலை வச்சிருந்தாலும், செத்து போனா மண்ணுதான் முகத்துல விழும், வேற ஒண்ணுமே கிடையாது. பெண்களுக்கு 2 உள்ளாடைகள், 3 மேலாடைகள், ஆண்களுக்கு உள்ளாடையும் கிடையாது, 3 மேலாடைகள் தான். மேலாடை கீழாடை மொத்தமாக ஒரு பேக்கிங், அவ்வளவுதான். ஆணுக்கு 3 ஆடை கப்பனு, பெண்களுக்கு 5 ஆடை. இதோடுதான் உள்ள கொண்டு போட்டு மண்ணடி போட்டு நெடிச்சுவோம், மூடி வச்சுட்டு இயன்ற அளவு பிரார்த்தனை செஞ்சுட்டு இடத்த காலி வந்துட்டு போயிடுவோம். சமீபமா நம்ம அடக்கத்துக்கு போயிருப்போம், அவர் நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டு அவங்க இறந்ததுக்கு அடக்கத்துக்கு போயிருப்போமே, அதுக்கப்புறம் யாராவது போனோமோ வந்து போய் பார்த்தோம். இவ்வளவுதான் உலகம் இருக்கு. நமக்கு இதுதான் நடக்கும். அடக்கிட்டு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம கூட வருது எது? வீட்டுல இருக்க பத்திரங்களோ, சேர்த்து வச்ச நகைகளோ, சேர்த்து வச்ச சொத்து பத்துகளோ, சொந்தங்களோ, வந்தவங்களோ யாரும் வரமாட்டாங்க. கூட எல்லாரும் போனப்போ கூட 1 மணி நேரம் உட்காந்து கூட யாரும் தேம்பியில தயாராக இல்லை. கூப்பிட்டு போயிடுவாங்க, வாங்க போவோம்.
பொறுமை செய்ய கூட்டு வந்துருவாங்க. நாமளும் வந்துருவோம். தாய் அடக்கிருந்தாலும் சரி, தந்தை அடக்கிருந்தாலும் சரி, சகோதரர் அடக்கிருந்தாலும் சரி, மனைவி அடக்கினாலும் கணவன் அடக்கினாலும் அங்கு நின்று கொண்டு யாரும் வரமாட்டேன், அடம்பிடிக்க மாட்டேன். இவ்வளவுதான் இந்த உலகத்தில் நமக்குள்ள உறவும் பந்தத்துவமும். அதனால நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளாமல் மறுமைக்காக அன்றாடம் சில விஷயங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். மறுமைக்காக அன்றாடம் தினசரி ஏதாவது ஒரு பணி அல்லாஹ் திருப்திக்காக செய்து விட்டு அல்லாஹ் இடத்துல கோரிக்கை, இறைவா நான் என்ன வேலை, நான் என்ன நோக்கத்துக்கு உனக்கு நல்லா தெரியும். நான் பேஸ்புக்ல போடவோ வாட்ஸ்அப்ல போடவோ ஃப்ரெண்டு கூப்பிட்டா ஒரு வழி இல்லைன்னு சொல்லி நான் கூட அப்படிலாம் வரல. உனக்காக உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக உன்னுடைய திருப்திக்காக இந்த நான் வேலை செய்தேன் என்பதை நீ அறிவாய் என்று சொல்வதற்கு திராணியம். எப்ப சொல்ல முடியும்? உனக்கு தெரியும் சொல்லி, நீ உனக்கு தெரியும் நான் உனக்கு வந்து எப்ப சொல்ல முடியும்? உண்மையிலே செஞ்சாதான் சொல்ல முடியும். இதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையில விசாரிக்க சொல்லுவேன். யாரப்ப என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படி சொல்லியிருப்பேனா? என்ன வணங்க சொல்லியிருப்பேனா? என் தாயை வணங்க சொல்லியிருப்பேனா? என் இதயத்தில் உள்ள நீ அறியவன் இல்லையா? ஒன்னுடைய இதயத்துல நான் அறிய மாட்டேன். ஏன்னா இந்த நாள் என்ன நீ கேள்வி கேட்கிற, நான் அப்படி இல்லைங்க நான் சொல்லிட்டேன், நீ மன்னித்து விட்டேன் என்று பரிவர்த்தமாக சொல்லும் வரை எழமாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீதுள்ள உரிமையில அல்லாஹ்வின் முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சஜ்ஜால விழுந்துருவாங்க. அல்லாஹ் அவர்கள் எழுப்பும் வரை சஜ்ஜாவில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நிலை, அந்த தகுதி, அந்த திராணி நமக்கு வேணும். ரப்பே நீ யாருக்கும் செஞ்ச உனக்கு நல்லா தெரியும். நான் எந்த விளம்பரத்துக்கு செய்யல, யார் திருப்திக்கு செய்யல, உன்னுடைய திருப்திக்காக, உன்னிடம் நன்மை பெறுவதற்காக, உன்னிடம் மன்னிப்பை பெறுவதற்காக தவிர நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே நாம் தைரியமாக அல்லாஹ் முன்னால் என்று நாம் செய்த பணிகளை சொல்லக்கூடிய இடத்திற்கு நகராத வரை நம்ம நஷ்டத்திலா இருக்கோம். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஈமான் தானே இருக்கிறோம். நம்ம முஸ்லிக் இல்ல, காபிர் இல்ல, அல்லாஹ் இணை வைக்கல, கள்ள மண்ணை வணங்கல, அல்லாஹ்வுடைய படைப்பை வானம் சூரியனை வணங்கல, சந்திரனை வணங்கல, இறைவனை வணங்கல, எல்லாவற்றையும் படைத்த ரப்ப வணங்கி கொண்டிருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை தக்கவழித்துக் கொண்டு அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மேலும் சில நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்வின் அருளுக்காக அல்லாஹ்வுடைய பிரார்த்திக்கக்கூடிய இடத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது அல்லாத வரை நாம் எப்பொழுது வழிகேட்டில் திரும்புவோம் என்பதற்கு நமக்கே தெரியாது. திடீரென்று விழித்துக் கொள்ளும் பொழுது நேர்வழிக்கு நமக்கும் மிக தூரமாகிடும். இப்ப நினைச்சால திரும்ப முடியாத இடத்துக்கு போயிடுவோம். அந்த துர்பாக்கியம் நம்ம யாருக்கும் ஏற்பட்டு கூடாது. ஆகையால் கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக நாம் முழு முயற்சி செய்யட்டும். அல்லாஹ் கூடிய ஒரே ஒரு செய்தியை வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டி நிறைவு செய்தேன். அல்லாஹ் ரப்பல் கூறினான், நீங்கள் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். உங்களுக்காக சொர்க்கம் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய சொர்க்கம் தெரியுமா? அதனுடைய அகலமே வானத்தின் பூமியோட போன்ற ஒரு அகலத்தை உடையது. நீளத்தை அல்லாஹ் சொல்லல. இருக்கிறதுலே பெரிய அளவு வானம் பூமியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவு. அது அகலத்துக்கு சொல்லிட்டான், நீளத்துக்கு எல்லாம் சொல்லல. என்னன்னா அதை விட பெருசா நம்ம புரியாது, உலகத்துல இல்ல, நம்ம பார்க்காதவன்ற. அது மாதிரி சொன்னா எது மாதிரி சொல்லணும் அது நம்ம தெரியணும்ல. அப்ப அது மாதிரி ஒண்ணு சொல்றதுக்கு அல்லாஹ்விடத்துல இல்ல, நம்ம படைக்கிற நமக்கு ஒரு அல்லாஹ் விட்டு வைக்கிற. ஆகையால் அதிகபட்சமா அகலத்தை சொன்ன ரப்புல் ஆலமீன் நீளத்தை சொல்லல. முத்தகீன், அது இறையச்சம் உடையவர்களுக்காக தயார் நிலையில் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரெடியா இருக்கு நமக்கு சொர்க்கம். சொர்க்கம் நமக்கு ரெடி, சொர்க்கம் ரெடியா இருக்கு. நாம நுழையணும். அப்ப நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு உதயமும், ஒவ்வொரு மறைவும் சொர்க்கத்தை நோக்கியா அல்லது நரகத்தை நோக்கியா, அல்லாஹ்வின் கோபத்தை நோக்கியா அல்லாஹ்வுடைய அருளை நோக்கியா என்பதை தீர்மானித்துக் கொண்டே நாட்களை நகர்த்த வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் அருளை நோக்கி நாம் நகர்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தில் அல்லாஹ் நம்மை பொறுத்து கொண்ட நிலையில் நம்ம மரணம் ஏற்பட்டு நம்மை நல்லவர்கள் பட்டியலில் இணைத்து மறுமை நாளில யாரெல்லாம் அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி சூழத்தில் நுழைவிக்கின்றானோ அந்த மக்களின் உள்ளவராக நம்மையும் ஆக்கியுள்ளவர்கள் என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவதாக பிரார்த்திப்பவராக இரண்டாவது முறை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.